ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி வேற ஒரு டிரைவிங் ஸ்கூல் மூலமா டிரைவிங் கத்துக்கிறாங்க. அவங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக அப்பத்தாலா வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, நீ வந்துட்டு இது தெரியல அப்படின்னு விடாம இதையும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறல்ல, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேது வந்துட்டு தூக்கத்துல இருந்து கத்தி எந்திரிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. ஆக்சுவலா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஐஸ்வர்யா வந்துட்டு சித்ரா கிட்ட சொன்னாங்க இல்லையா, சேது மாமா என்ன கண்டுக்கிறதே இல்லைன்னு. அந்த விஷயத்த சித்ரா போயிட்டு சேது கிட்ட பேசுறாங்க. என்ன, நீ வந்து இப்படி அவ கூட சந்தோஷமா பேசவே மாட்றியா? நீ வந்து குழந்தைன்னு குழந்தைய தான் பாக்குற. அவளும் சின்ன பொண்ணு தானே, உன்னை நம்பி தானே வந்திருக்கா அப்படிலாம் பேசுறாங்க. அதை கேட்டு டென்ஷன் ஆன சேது, உனக்கு அறிவு இருக்கா? இதை போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை கண்டுக்கிறதே இல்லை, நம்ம சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எல்லாமே இந்த குழந்தைனால தானே, இந்த குழந்தை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போயிட்டு அந்த குழந்தைய தூக்குறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சேது எந்திரிச்சிடறாரு. அதனாலதான் அந்த கனவு கண்டனாலதான் கத்தி எந்திரிக்கிறாரு. அவர் அப்படி எந்திரிக்கும் போதே, என்ன கெட்ட கனவா, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க சேது. ஆனா ஐஸ்வர்யா கெஸ் பண்ணிடுறாங்க. நீங்க வந்துட்டு நான் குழந்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைச்சு கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுறாரு. அப்புறமா இந்த விஷயத்த கருப்பு கிட்ட சொல்றாங்க. சேது சொல்லும்போது கருப்பு சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த பிள்ளை உண்மையாவே நல்லா பாசமா தான் பாத்துட்டு இருக்கு. நேத்து கூட குளிச்சு விட்டுச்சு பிள்ளைய. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்ல, நீ வெளியே போயிடுற, நான் வண்டி ஓட்டுறத தவிர மற்ற நேரம் ஃபுல்லா வீட்டில் தான் இருக்கேன், நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், அந்த பிள்ளைய பாசமாக தான் பார்த்துருக்கு, நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, குழந்தைய வந்துட்டு ஒரு இடத்துல குளிக்கிறதுக்கு சுத்தி வச்சிருக்காங்க. அப்போ அந்த துணியை எடுத்து போட்டுட்டு ம், கத்துறாங்க ஐஸ்வர்யா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது மலர்லாம் வந்துடுறாங்க. குழந்தைய சுத்தி வச்சிருந்த துணியில தேள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு மலரும் கருப்பெல்லாம் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா கீழே விழுந்துடுறாங்க. இப்ப பார்த்தா அவங்க வாயில நொர நொறையா வருது. அப்பதான் மலர் பாக்குறாங்க. ஐயோ ஐஸ்வர்யாவ தேள் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி அழுகுறாங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போலான்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்துட்டு டாக்டர் சொல்றாங்க, ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு இவங்க சிச்சுவேஷன். அந்த தேளோட பாய்சன் வந்துட்டு ரத்தம் ஃபுல்லா பரவிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாங்க எதையும் வெயிட் பண்ணி தான் சொல்லுவோம். ஆனா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.